அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒடிசா ஸ்டைலில் ஒரு பச்சரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு 1500 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பச்சரிசி பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நார்த் சைடில் எல்லா விசேஷங்கள்லேயும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம இதில் கலருக்காக எந்த ஐட்டம் சேர்க்க போகிறதில்ல. கலருக்காக வெல்லமோ இல்லை கலர் பவுடரோ சேர்க்குறதில்ல. ஆனால் இதோட கலர் ப்ரௌன் கலர் ஆகி வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. ஒரு 7 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடான அப்புறம் முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு நம்ம அதோட திராட்சை சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் எப்பவும் பாயசத்துக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா பாதாம் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே முந்திரி திராட்சை வச்சு செய்ய போகிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு 7 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். நமக்கு இந்த சர்க்கரையில் தாங்க கலரே வரப்போகுது. பாருங்கள், சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை மெல்ட் ஆக விடலாம். நம்ம நெய் ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாயசம். பாருங்கள், இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வருது. இது நல்லா ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வரட்டும். நமக்கு கருப்பாகக்கூடாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு இதில் ரைஸ் சேர்த்துடலாம். நம்ம பச்சரிசி சாதம் நான் இங்கே 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சாதத்தில் 10 பேர் சாப்பிட்லாம் இந்த பாயசத்தை. பாருங்கள், இது நல்ல பபுள்ஸ் விட ஆரம்பிக்குது. ஃபுல்லாகவே இந்த சர்க்கரை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் விட்ட உடனே இதில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். 1 கப்பு தான் பச்சரிசி நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா நோய் சாதம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சரிசியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த ரைஸோட இந்த சாதத்தோட சர்க்கரை அந்த நெய்யில் வச்ச சர்க்கரையோட இது சேர்ந்து கெட்டியாகாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதில் 1 லிட்டர் காய்ச்சின பாலை சேர்த்துடலாம். நம்ம பால் அப்புறம் தண்ணி சாதம் 3த்தையும் ஒன்றா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் ஒரு 8 விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நம்ம பால் வச்சு வேக வைக்கிறதுனால பொங்கி வந்துடும். அதனால் ரொம்ப மீடியமாக வச்சு, மீடியமோட கம்மியாக வச்சு ஒரு 8 விசில் விடணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு இந்த பாயசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் வேகட்டும். நீங்கள் குக்கரில் வைக்கும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். நான் இதை ஒரிசாவில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்ய போகிறேன். பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். 1 லிட்டர் பாலும் சேர்த்துருக்கோம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை அப்படியே கொதிக்க விடலாம். இது எந்த அளவுக்கு கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லாகவே இந்த சாதம் ஃபுல்லாக உடஞ்சி சின்னதாக ஆயிடணும். ஃபுல்லாக கூழ் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த சாதத்தை வேக விட போகிறோம்.
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நான் இங்கே 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவளையும் குக்கரில் செய்வாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி டாப் வச்சு செய்வாங்க. அப்படியே கொதிக்க வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுது. இந்த நம்ம இது ஃபுல்லாக வச்சுருந்தோம் பால், இது ஃபுல்லாக குறைஞ்சி நமக்கு பாதி அளவு வந்துருச்சு. சாதமும் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி போதும்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்தை பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் பிஸ்கட் கொஞ்சம் நான் இதில் சேர்க்க போகிறேன். இது வந்து டோட்டலாகவே ஆப்ஷனல் தாங்க. இந்த பிஸ்கட் வந்து கோயில்களில் செய்யும்போதும் விசேஷங்கள்லாம் செய்யும்போது சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து இப்போ ஒரு ஆப்ஷனலுக்காக தான் இந்த பிஸ்கட்டே சேர்க்குறேன். வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்காக செய்கிறேன் இது. அதனால் நான் இதில் பிஸ்கட் சேர்க்குறேன். இந்த பிஸ்கட் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்கட் சேர்த்தாச்சு. நான் ஒரு 10 குட் டே பிஸ்கட் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டான பிஸ்கட்டு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறது, அதோட ஏலக்காயும் இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடும் நமக்கு இந்த பச்சரிசி பாயாசம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் முந்திரி திராட்சை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். நமக்கு இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட என்னோடய 1500+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய ஆல் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.